ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். புலாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாம் இன்னைக்கு ஈஸியான சுவையான தக்காளி புலாவ் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆயிடுச்சு. நெய் கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நாம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, கொஞ்சம் சீரகம், பிரிஞ்சி இலை 2, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பண்ண வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இத நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். வதங்கட்டும். பெரிய தக்காளியா 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கணும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா சீக்கிரமா வதங்கிடும். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரால நான் 3 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல 6 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. கழுவி வச்சிருக்க பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. விசில் போட்டு ஒரு விசில் வந்தோம் நம்ம எடுத்துடலாம். விசில் வந்துருச்சு. பிரஷர் அடங்கணும்னா நம்ம குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிடலாம் குக்கரை. புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாண்டிச்சேரி சமையலை பாருங்க, அசத்தலா சமைங்க. தேங்க்ஸ்.